முதல் சந்நிதியில் முருகப்பெருமான் இருக்காருங்க. இங்கே இருக்கிற முருகன் கிழக்கு பார்த்து இருக்காருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க சந்நிதியில் அம்மனும், அதுக்கு பக்கத்தில் சிவபெருமானும், சுற்றி வர பாதையில் சூரியன், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரனுக்கு தனி சன்னிதானமும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர், சந்திரன், நவக்கிரகங்கள் இவங்க எல்லாருக்கும் தனித்தனி சந்நிதி இருக்குங்க. எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த பாதை பார்த்தீங்கன்னா கிரிவல பாதைன்னு சொல்லுவாங்க. கோவிலில் விசேஷ நாட்களில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு இந்த வழியாக எல்லாரும் வருவாங்க. அந்த வழியாக தான் கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. இங்கே கீழே இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. அங்கே இருக்க ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பாறையில் வரைஞ்சிருக்காங்க. கோயிலோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும். இந்த கோவில் வந்து மலை கோயில்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன குன்றின் மேல் தாங்க இருக்கு. கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருக